நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் எபிசோட். அதில் வந்து கமல்ஹாசன் எபிசோடில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அன்சீனில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் கேட்குறாரு, இந்த வீட்டில் ஃப்ரீஸ் டாஸ்க்கு அப்புறம் யார் இன்னும் லூப்லேயே இருக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தினேஷ் எழுந்து சொல்கிறார், சார் இந்த ரவீனா தான் சார் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க சிரிக்கிறது அப்படியே காதில் கொயின்னு போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க இந்த இடத்துல. ஆனால் அவர் சொன்னது கரெக்டு தான். முதல்ல ரவீனாவை வெளியில் ஏற்றுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சும்மா கெக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு அங்கே லவர்ஸ் பார்க் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறது, எந்த டாஸ்க்கும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறது இந்த ரவீனா தான். கோல் முட்டிகிட்டு இருக்கிறது. முதல்ல அதை வெளியேற்றுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரவீனாவை சொல்கிறாரு, இன்னும் காதில் அதையே ஓடிட்டே இருக்குது சார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணு எழுந்து சொல்கிறாரு, விசித்ரா மேம் தான் அந்த மாதிரி தோணுது சார் லூப்பில் ஏன் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் கேட்குறாரு. அதுக்குள்ளே விசித்ரா மேம் என்ன சொல்கிறாங்க, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறாங்க. பார்க்கும்போதே அவர் சொல்கிறார், இருங்க கமல் சொல்கிறாரு, இருங்க அவங்க என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எதுக்காக சொன்னார்னு தெளிவாக வரல. அதுக்கப்புறம் இந்த விஜய் வர்மா எழுந்து என்ன சொல்கிறான்னா, மாயா தான் சார் லூப்பில் இருக்கிறாங்க, அவங்க வந்து எதுக்காக வந்தாங்களோ அதை கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மாயா வந்து எதுக்காக வந்தாங்களாமா, ரொம்ப காமெடி பண்ணிவிட்டு சந்தோஷமாக இடத்த வச்சுக்கிறதுக்காக வந்தாங்களாமா, அதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களாமா அப்படின்ட்டு இந்த விஜய்வர்மா அடிமை சொல்லுது. இவன் விக்ரமை விட மாபெரும் அடிமை யாருன்னா இவன் தான் முதல்ல வெளியில் போக வேண்டிய கேஸும் கூட. ஒரு எல்லோ கார்டு கொடுத்தவனை உள்ளே கொண்டு வந்து ஜால்ரா தட்டுறதுக்குன்னே உள்ளே விட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. அவனாக இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு வேலையும் செய்யலை, மாயாவுக்கு சொம்பு தூக்கிறத தவிர அப்படின்னு பார்க்கும்போதே இவனும் அனன்யாவும் உள்ளே வந்ததுக்கு மாயாவுக்கு சொம்பு தூக்க தான் இவங்க 2 பேரும் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இன்றைக்கி அவன் பேசின பேச்சிலையுமே கூட அதை பார்க்க முடிஞ்சுது, மாயாவுக்காக சொம்பு தூக்கிறத. இதில் வந்து இந்த அம்மாவுக்கு மாயாவுக்கு வந்து டைட்டில் வரைக்கும் போகணுமா இவங்களும் விசித்ரா மேமும் இப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அது பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஏன்னா இது டைட்டில் வரைக்கும் வர்றதெல்லாம் கனவு தான். இருந்தாலும் கமல்ஹாசன் இருக்கிறார்ல, ஒரு காலம் அந்த பணப்பெட்டியை எடுக்கிறதுக்காவது உதவி பண்ணுவார்னு பார்க்கலாம். அடுத்து இந்த நிக்சன் எழுந்து சொல்கிறான், நான் விஷ்ணு அண்ணாவை தான் சொல்கிறேன், அவர் தான் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இந்த இது பற்றியே பேசியிருப்பார், இன்றைக்கி யார் வெளில போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேம் பற்றியே பேசியிருப்பார், சார் எத்தனை முட்டை போட போகிறாரு, டயட்டில் இருப்பாரா அப்படின்னுட்டு அவருடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அப்படியே கேம்லேயே இருக்குது சார், அதனால் விஷ்ணு அண்ணாவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது ஒரு விதத்தில் உண்மை தான். ஏன்னா எப்போ பாரு அவனுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது விஷ்ணுவுக்கு. எப்போவுமே வந்து ஐயோ நம்ம எலிமினேட் ஆகிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதே தாட் ப்ராசஸிங்கில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படி இருந்தால் கேமில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்சீனில் இந்த புள்ளிக்கூட்டம் தவிர்த்துட்டு அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அர்ச்சனாக்கு எதிராக நிற்கிறாங்க. போன சீசனில் எப்படி அசீம்க்கு எதிராக நின்னாங்களோ அதே மாதிரி. ஏன்னா இப்போ இந்த டாஸ்க்கு முடிஞ்ச பிறகு, ஃப்ரீஸ் டாஸ்க்கு முடிஞ்ச பிறகு எல்லாருக்குமே ஓவராலாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அர்ச்சனா மாசா வெளியில் இருக்கிறா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா ஒருத்தர் அடித்தா பத்தாது, எல்லோரும் சேர்ந்து அடிக்கணும், இதுதானே இவங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜியை அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. கொஞ்சம் 2 நாளாகவே வந்து அர்ச்சனாவை வச்சு செய்துட்ருக்குறாங்க ஹோம்மேட்ஸ் அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. அர்ச்சனாவும் சில இடத்துல உடையிறதையும் பார்க்க முடிஞ்சுது. அப்புறமா போயிட்டு மேக்கப் ரூமில் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அர்ச்சனாவே பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதில் வந்து இல்லை திடீர்னுட்டு வந்து இவ்வளோ பேரும் நமக்கு எதிராக வந்து ஒரு சதித்திட்டம் மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க கேமுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து நம்ம எப்படி எழுந்து உட்காரணும், இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம எந்த இடத்துலையும் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து அந்த முடிவு எடுத்தது ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவ் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதே இதிலே இருக்கணும், உடஞ்சி போயிடக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய தரப்பில் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்ரம் வெளியில் போகும்போது இவ்வளோ நாள் மாயா கூட தானே இருந்தான், மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் சொம்பு தூக்கிட்டு இருந்தான்ல, வெளியில் போகும்போது கைத்தட்டி ஆரம்பரம் பண்ணுற ஒரு கழிச்சடை யாருன்னா இந்த மாயா மட்டும்தான். ஏன்னா நேற்று அவங்க அப்பா வந்து காரி மூஞ்சில் துப்பிட்டு போயிட்டார்ல, இவளால் தான் நீ இவ தான் உன்னுடைய கேம் ஸ்பாய்லரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்ல, அதனால் மாயாவுக்கு வந்து கோபம், இவனை எப்படியாவது வெளியில் அனுப்பிடணும், இவனுக்கெல்லாம் எதுக்கு 5 ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமாக ஏளனமாக பேசிட்டு உட்காந்துருந்தா. அது மாதிரி இன்றைக்கி விக்ரம் வெளியில் போகும்போது அவ்வளோ கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறா. எவ்வளோ இந்த க்ரூயல் மைண்டாக இருக்கும் இந்த மாயாவுக்கு அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து விக்ரமுக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லணும்.
ஏன்னா இவங்களுடைய சதி வலையில் விழுந்து பிரதீப்க்கு ரெட் கார்டு காட்டினான்ல, என்ன ஏது எதுவுமே தெரியாது. எதுக்காக காட்டுறோம் அதுவும் தெரியாது. அவளுங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாளுங்க. இப்போ இவன் இருந்தான்னா, பிரதீப் இருந்தால் நம்மளால் வர முடியாதுன்றது பூர்ணிமா, மாயாக்கெலாம் நல்லா தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் யாருன்னா பிரதீப். ஸோ அவனை எப்படி வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு அலிகேஷனை, ஃபால்ஸ் அலிகேஷனை அவன் மேலே வச்சு வேணும்னே வெளியேற்றினாங்க. இதில் வந்து கமல்ஹாசன் உடந்த. ஏன்னா கமல்ஹாசன் வந்து ஈகோ. அவருக்கு வந்து என்னென்னா, கமல்ஹாசனே வந்து இந்த விக்ரம் தான் சொன்னான். கமல்ஹாசனே சொன்னால் கூட நான் வந்து சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான்ல. அவன் வந்து மனுஷன், அவன் மானஸ்தன், அதனால் அவன் சொன்னான். உடனே கமலுக்கு அவருடைய ஈகோ கிளாஷ் ஆகிட்டு, நீ என்னையே சொல்கிறியா, சரி போ உன்னை வெளியேற்றுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு ரெட் கார்டு கொடுத்து அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பினார். அப்படி ரெட் கார்டு கொடுக்கணும்னா அங்கே இருக்க காஜி நிக்சனுக்கு கொடுத்துருக்கணும், பூர்ணிமாவுக்கு கொடுத்துருக்கணும், மாயாவுக்கு முதல்ல கொடுத்துருந்துருக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்துருந்துருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு எதுவுமே பண்ணாத ஒரு பிரதீப் மேலே அசிங்கமாக அப்பாண்டமாக ஒரு பழியை போட்டு வெளியேற்றினார்ல. அதனால தான் சோஷியல் மீடியாவில் கமல்ஹாசனை வச்சு செய்தாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இருந்தாலும் இந்த மாயாவுடைய இந்த எண்ணங்கள் நிறைவேற போகிறது இல்லை, நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடியே இந்த பணப்பட்டியை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக கமல்ஹாசன் வந்து உதவி செய்வார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அது கூட இந்த கழிச்சடைக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றது தான் மக்கள் தரப்புலேருந்து பேசப்படுது. பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ்.